மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என விளையாடி விட்டு இங்கு வந்து உறக்கமடா மாடையா, வேலையை ஒழுங்காக பார். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. மன்னா, இது எப்படி தங்களுக்கு தெரியும்? நானும் அதைத்தானடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு உருப்பிட்ட வாயில்தான். ஆஹா, சரி சரி, காலையில் உற்சாகமாக ஒரு ஆட்டத்தை போட்டுவிட்டு பின்னர் அமைச்சரவையை தொடங்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மன்னா. அமைச்சர்களே, அனைவரும் அமருங்கள். என்னடா இது? ஜூஸ் மன்னா. என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். சரி சரி, துடைத்துவிடும். அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது மன்னா. தலைவிரித்து ஆடினால் என்ன, அவற்றை சீவி கட்டிவிட வேண்டியதுதானே. வணக்கம் மன்னா. நம் நாட்டில் இருந்து ஒரு தந்தைய மகனும் தங்களை காண வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு அப்படி என்னத்தான் பிரச்சனையாம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டு மக்களின் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கைபேசி என்னும் மக்களிடம் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்டெடுப்பது தங்களின் கடமையாகும் மன்னா. அப்படியானால் அமைச்சர்களே, இதற்கு எப்படி தீர்வு காண்பது என்று உங்களின் கருத்துக்களை கூறுங்களேன் பார்க்கும். வணக்கம் மன்னா. நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் நெட் பேக்கை நிறுத்திவிட்டால் என்ன? அப்படியே உனது சம்பளத்தையும் நிறுத்திவிட்டால் என்ன? வணக்கம் மன்னா. மன்னா, இப்படி பண்ணினால் என்ன? எப்படியடா? இல்லை இல்லை இல்லை, அப்படி பண்ணினால் என்ன? என்ன அமைச்சரே, இப்படி அப்படி என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாய்? மங்குனி அமைச்சரே. வணக்கம் மன்னா. மன்னா, என்னிடம் ஒரு அருமையான யோசனை உள்ளது. என்னது? எனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சருக்கு இவ்வளவு அறிவா? கூறுங்கள் உங்களது யோசனையை. மன்னா, அனைத்து மக்களின் தொலைபேசியையும் ஒரு அறையில் வைத்து பூட்டினால் என்ன? அப்படியே உன்னை ஒரு அறை அறிந்தால் என்ன? அமைச்சர்களே, கைபேசியில் இருந்து மக்களை மீட்பதற்கு வழி கேட்டால் அவர்கள் என்னை தூற்றுவதற்காக வழி சொல்கிறீர்கள். யாரங்கே, யாரா அங்கே? அழைத்து வாருங்கள் அந்த தென்னாலிராமனை. மன்னா, சற்று பொறும். எங்களிடம் இல்லாத அறிவும் திறமையும் அப்படி என்ன தென்னாலிராமனிடம் இருக்கிறது? அமைச்சர்களே, அதை நீங்களே தென்னாலிராமனிடம் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தென்னாலிராமன் வரார் வரார் வரார். வணக்கம் அண்ணா. என்னை அழைத்ததின் நோக்கம்? தென்னாலிராமா, நான் இப்பொழுது உங்களின் புலமை நிரூபிக்க எங்கள் அமைச்சர்களின் முன் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கெல்லாம் சரியாக பதில் குறிப்பிட்டால் நீங்களே அறிவில் சிறந்தவராவீர். அமைச்சர்களே, கேள்வி நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே பிரிக்க முடியாதது கல்வியும் நமது பள்ளியும், பிரிக்க கூடாதது பள்ளியும் மாணவரும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராமல் இருப்பது தலைகணமும் வெற்றியும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் கைபேசியும், பார்க்க கூடியது காலமும் நேரமும், அறிவுக்கு
காக்கேயன். அருமை அருமை. உழைப்புக்கு நமது பள்ளி தலைவர், உறுதுணைக்கு நமது பள்ளி செயலர், அன்புக்கு நமது பள்ளி முதல்வர், கற்பித்தலுக்கு நமது பள்ளி ஆசிரியர்கள், கற்றலுக்கு நமது பள்ளி மாணவர்கள். அருமை அருமை. ஆஹா தெனாலிராமா, நீ ஏன் அறிவாளி. நம் நாட்டு மக்களை கைபேசி மோகத்திலிருந்து மீட்டெடுப்பது எப்படி என்று உங்களது யோசனை கூறுங்கள் பார்க்கலாம். மன்னா, இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் கைபேசி என்பது ஒரு அத்தியாவசியமாகத்தான் உள்ளது. ஆனால் அவற்றை தேவைப்படும் பொழுது மட்டும் உபயோகப்படுத்தினால் போதும். ஆனால் இன்று பெரியோர் முதல் சிறுவர்கள் வரை யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள். முதலில் பெற்றோர்கள் யூடியூப், ஃபேஸ்புக் என்று பார்ப்பதை நிறுத்த வேண்டும். குழந்தைகள் அழுதால் அவர்களை தூக்கி சமாதானப்படுத்தாமல் குழந்தைகள் கையில் செல்போனை கொடுத்து அவரது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி பெற்றோர்கள் தனது நேரத்தை குழந்தைகளுடன் செலவிட உத்தரவிடுங்கள் மன்னா. அருமை அருமை. நன்றி தெனாலிராமா, சிறந்த யோசனை. மன்னா மன்னா, பக்கத்து நாட்டு மன்னர் தங்களை பப்ஜி விளையாட அழைக்கிறார் மன்னா. என்ன பப்ஜி விளையாட அழைக்கிறாரா? கொடுடா கொடுடா. நாடு உருப்பட்ட வகையில்தான். காட்சி 2 மீண்டும் அமைச்சரவை கூடுகிறது. மன்னா மன்னா மன்னா, அயல்நாட்டில் இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் தங்களை காண வந்துள்ளார் மன்னா. சிறிது நேரம் ஓய்வெடுக்க விட மாட்டீர்களே? வர சொல்லும். வணக்கம் அண்ணா. எங்களது நாட்டில் மிகவும் சுவையான ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கின்றன. அதை உங்களது நாட்டில் விற்பனை செய்ய பர்மிஷன் வேண்டும் அண்ணா. சரி மிஸ்டர் நெல்சன் துரை, நீங்கள் எதை வேண்டுமானாலும் விற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வினா மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் மன்னா, தேங்க்யூ. தென்னாலிராமன் மீண்டும் அமைச்சரவைக்கு வருகிறார். தென்னாலிராமன் வரார் வரார் வரார். அட வாருங்கள் தெனாலிராமா, நான் அழைக்காமல் வந்தது நோக்கம் என்னவோ? வணக்கம் அண்ணா, தாங்கள் சுவைக்க ஒரு சுவையான உணவை கொண்டு வந்துள்ளேன். ஆஹா, தெனாலிராமனுக்கு என் மேல் எவ்வளவு அன்பு. கொடு கொடு தெனாலிராமா, பார்ப்பதற்கே மிக அருமையாக உள்ளதே. மன்னருக்கு என்னவாயிற்று? மன்னருக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியவில்லையே. மன்னருக்கு என்னவானது? ஐயோ ஐயோ, மன்னர் வயிற்று வழியா துடிக்கிறாரே. தெனாலிராமா, என்ன உணவடா அது? அது உண்டதிலிருந்து எனக்கு உடல்நலமே சரியில்லையே. அப்படி என்னத்தான் எனக்கு கொடுத்தாய்? மன்னா, அதன் பெயர் பீஸா. அயல்நாட்டு உணவை நம் நாட்டில் விற்பனை செய்ய அனுமதி அளித்தீர்களே, அதன் விளைவுதான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெறும் இனாமுக்கு ஆசைப்பட்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை அடுக்க வைத்து விட்டீர்களே. இவ்வகை உணவை உண்பதால் இன்று சிறு வயதினருக்கு கூட புற்றுநோய் போன்ற பல கொடூரமான நோய்கள் ஏற்படுகிறது. இதை தங்களுக்கு உணர்த்தவே அத்தகைய உணவை வழங்கினேன். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. ஆஹா, என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய் தெனாலிராமா. இனி நம் நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் உள்ள பெற்றோர்கள் செல்போனை ஓரம் ஒதுக்கிவிட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும். அதுபோல் நம் நாட்டில் உள்ள உணவகங்களில் நமது நாட்டு உணவுகளை தவிர அந்நிய நாட்டு உணவுகள் விற்பனை செய்யக்கூடாது. அவ்வாறு விற்பனை செய்பவர்களை உடனே சிறையில் அடையுங்கள். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம்.